வாமா. அம்மா, இந்த ஜெகநாதன் காலனியே உங்களாலதான் உருவாச்சு. அந்த பைப்லைன் விஷயம். பைப்லைனுக்காக 80 லேக் சாங்ஷன் ஆயிருக்கு. இனிமே தண்ணிக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மேடத்துக்கு பிரஸ் மீட் இருக்கு, எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. எம்எல்ஏ மேடம், ஐ லவ் யூ மேடம். இவன் விட மாட்டான் போல இருக்கே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். நான் சாகுற வரைக்கும் என் ஓட்டு உங்களுக்கு தான் மேடம். சார் இருங்க சார். மேடமும் சாரும் ஒரே பிளேட் ஒரே பெட், நடுவுல நம்ம எதுக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம கட்சி ஆளுதான். கட்சி ஆளுதான், நம்ம பார்ட்டி தான். மேடம்க்கு நானா ரொம்ப ஸ்பெஷல். உன் பேர் என்னப்பா? கண்ணாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை சைட் அடிச்சிட்டு இருப்பேங்க. டேய், ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கடா. இது ரொம்ப கம்மிங்க, போக போக ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். என்னமா? ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுங்க. எதுக்குடா இப்படி என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? ஏன் ஓட்டுக்காக நீ என் பின்னாடி வரல? உன் தேவை உனக்கு, என் தேவை எனக்குமா? டிமாண்ட் சப்ளை. ஓ, உன்னோட ஒரு ஓட்டுனால தான் நான் ஜெயிச்சிருக்கேனா? இல்லையா பின்ன, நீ ஜெயிச்சதுல என் ஓட்டு இருக்குல்ல. இருந்தாலும் போன எலெக்ஷன்ல நீ தான் எங்க ஏரியாக்கு வந்து என்ன உசுப்பேத்துன. நான் உன்னை உசுப்பேத்தனா? ஆமா, போன தடவை ஸ்ரீநகர் காலனிக்கு எலெக்ஷனுக்கு வந்தியா? வந்தேன். டாப்லெஸ் ஜீப் ஏறினியா? ஏர்ன. என் இதயத்தில் இருக்கும் மக்களே சொன்னியா? சொன்ன. கொடுத்தியா? நீங்க எல்லாரும் என் ஆளுங்க தான் சொன்னியா? ஆமா சொன்ன. நீ சொன்ன நான் ஆள் ஆயிட்டேன். டேய், அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவா சொன்னேன்டா. எவனுக்கும் அது புரியல. என் மூளை சூப்பர் மூளை, நான் கனெக்ட் ஆயிட்டேன். உன்ன எல்லாரும் பாக்குறாங்க. நீ ரொம்ப ஊற போயிட்டு இருக்க. உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். ஐயோ 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 மேடம், திரும்புங்க. ஐ லவ் யூங்க. உன்னை கொல்ல போறேன் பாரு. உங்க ஃபேனோட லவ். ஒரு தடவை இல்ல, இந்த மாதிரி ஆளுங்க 100 தடவை தூக்கல தொங்க விடணும். பார்க் ஹவுஸ்ல சைன் போட்டாரு, வா கிளம்பலாம். சித்தப்பு, ஒருத்தர் மேல கேஸ் போடணும். யார் மேல கண்ணா? எம்எல்ஏ மேலதான். எம்எல்ஏ மேலயா? போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா. இதுக்கெல்லாம் கேஸ் போட்டுருவியா? இதை விட லூசுத்தனமான விஷயத்துக்கெல்லாம் கேஸ் போடுறாங்க. இது ரொம்ப பெட்டர் இஷ்யூ. போட்டுற வேண்டியதுதான். என்ன கண்ணா நீ? ஸ்டூடெண்ட்ஸ் மேல எதுக்கு சார்? விட்டுருங்க தம்பி, எழுந்து போங்க. என்ன இங்க பிரச்சனை? யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த நாட்டுல எல்லாரையும் வருத்தப்பட வச்ச மானசாவோட மர்டர் கேஸ் ஃபைனல் இயரிங்க்கு வந்திருக்கு. மானசா கேஸ்ல குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேஸ்க்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் வந்ததுக்கு காரணம், குற்றவாளி இந்த நாட்டிலேயே பெரிய பிசினஸ் மேனான யூகே இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் பிரசாத்தின் மகன் விவேக். தனுஷ் ஆளுங்க வந்திருக்காங்க. அம்மா, நம்ம லாயர் இன்னும் வரவே இல்லையம்மா. ப்ளீஸ் மூர்த்தி, நம்ம லாயர் எங்க? காலையில இருந்து போன் டச்ல தான் இருந்தாரு. வீட்டுக்கு கூட ஆளுங்களை அனுப்பி வச்ச மேடம். பூட்டி இருக்குன்னு சொல்றாங்க. சொந்தக்காரங்க கிட்ட கேட்டா கூட எங்களுக்கு எதுவும் தெரியலன்றாங்க. இப்ப என்ன பண்ணனும் எனக்கு ஒண்ணும் புரியல. சித்தப்பு, எம்எல்ஏ ஏதோ டென்ஷன்ல இருக்கா. ஏன்? வாங்க. வணக்கம் சார். லாயர் சிவராமன் எங்க? அதாங்க, உங்க சைடு லாயர் எங்க? இன்னும் வரல சார். உங்களுக்கு சாட்சி யாராவது இருக்காங்களா? எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு சார். உங்களுக்கு லாயர் இல்ல, சாட்சிகள் இல்ல. இந்த மாதிரி கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறது ரொம்ப தப்புங்க. அதனால இந்த கேஸை நான் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு வாய்தா கொடுங்க ப்ளீஸ். வாய்தா கேட்க வேண்டியது நீங்க இல்ல, லாயர். சித்தப்பு எந்திரிங்க. வாய்தா கேளுங்க. போங்க. கண்ணா அது இல்ல. பரவாயில்ல, எந்திரிங்க போங்க. கேஸ் டேக்கப் பண்ணுன்னு சொல்லுங்க. என்ன பண்ணு கண்ணா? ஒரு நாள் வாய்தா கேளுங்க. அப்ப சாட்சிகள்லாம்? சாட்சிகள் வரும், அதுவே நம்மளை தேடி வர மாதிரி பண்றேன். போங்க. யுவர் ஆனர், என் பேரு ஸ்ரீபதி. இந்த கேஸை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். ஒரு வாய்தா கொடுத்தீங்கன்னா. உங்ககிட்ட சாட்சிகளே இல்லையே, வாய்தா கேக்குறீங்க?
சாரி யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தூக்குல போடலாம். எப்ப? சரியான சாட்சிகள் இருக்கும்போது தூக்குல போடலாம். எப்போ? கேஸ் ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம். அதை விட்டுட்டு 10 சேனல்ல ஸ்க்ரோலிங் போட்டாலோ 10 நியூஸ் பேப்பர்ல எழுதினாலோ 10 வேலை இல்லாதவங்க வந்து கத்துனாலோ ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணாலோ கேஸ் ப்ரூவ் ஆகாது. யுவர் ஆனர், நைட்டு ரேப் பண்ணா அந்த பொண்ணு காலையில 6 மாசம் கர்ப்பமா இருப்பாளா? என்ன சொல்றீங்க ஐயா? எஸ், நீங்க ரேப்னு சொல்றீங்க. ரேப் நடந்த அன்னைக்கே அந்த பொண்ணு 6 months பிரெக்னன்ட். இந்தாங்க டாக்டர் சர்டிபிகேட். இந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னா, ரோட்ல நின்னு லாரி டிரைவர்களை கூப்பிட்டதா 2-3 தடவை இந்த கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வாங்க சார். 2-3 வாட்டி இல்ல சார், ஒரு 10 டைமுக்கு மேல மாட்டி இருக்கும். காலில் விழுந்து அழுததால 2 டைம் தான் சார் கேஸ் போட்டோம். பாவம் சின்ன பொண்ணு இல்ல சார். ஐயா 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 வேணாயா வேணாயா, சின்ன பொண்ணுயா, இப்படிலாம் போய் சொல்லாதீங்கய்யா. நான் வேணா கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேயா. வேண்டாயா, இந்த கேஸே வேண்டாயா, எங்களை விட்டுருங்கய்யா. கோர்ட்டுனா உங்களுக்கு விளையாட்டா? பாத்தீங்களா யுவர் ஆனர், பொண்ணுன்னு சொல்றாரு, சின்ன பொண்ணா பாவம்னு விட்டுறணுமா? அப்ப என் கிளையண்ட் 60 வயசாலா? இவங்க யாருன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது. இவர் ஒரு பிசினஸ் மேன், யூத் ஐகான் மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆளு மேல கேஸ் போட்டு அந்த பத்திரிகையில இன்டர்வியூ கொடுத்து இந்த டிவில இன்டர்வியூ கொடுத்து இந்த கேஸ் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கனா, என் கிளையண்ட் ஆளாளுக்கு ரேபிஸ்ட்னு சொன்னா இவர் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டார் யுவர் ஆனர். இவங்க பொண்ணு ஒரு கால் கேர்ள். ஐயோ, பேரம் பேசி போன இடத்துல அதிகமா காசு கேட்டதனால அவங்களே கொன்னுட்டாங்கிறது தான் என்னுடைய தரப்பு வாதம். என் வாதம் மட்டும் இல்ல யுவர் ஆனர், திஸ் இஸ் த ட்ரூத். தவறான வழக்குகளை கொண்டு வந்து விலை மதிப்பற்ற நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததற்காக இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். This case is dismissed. பரவாயில்லம்மா, நியாயம் செத்து போச்சு. நல்லா இரு. என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க? தம்பி, என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவன் ரொம்ப அவனுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சித்தப்பா, நீங்க பக்கத்துல ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? சித்தப்பா, ஹாஸ்பிடல் எங்க இருக்குன்னு கேளுங்க. பக்கத்துல தான் போயிடலாம். சித்தப்பா, உடனே வண்டி எடுங்க. சித்தப்பா, ஹாஸ்பிடலுக்கு போன வண்டி எடுங்க. சித்தப்பா கண்ணா, வண்டி எடுங்க. அது இல்ல கண்ணா. என்ன? செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாரா? லாயர் சார், ஒரு நிமிஷம். அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. கோர்ட் சொன்ன தீர்ப்பு கரெக்ட்ன்றீங்களா? கரெக்ட் தீர்ப்பு இல்லன்னு எவன் சொன்னா? செத்தவன் சொன்னானா? எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட வச்சுக்கிட்டா இப்படித்தான் நடக்கும். சித்தப்பா, இவருக்கு கொஞ்சம் பிடிங்க. அவன் எதை சொன்னா? அவன் எதை சொன்னா? அவன் என்ன சொன்னா? அவன் எதை சொன்னா எனக்கு என்ன தெரியணும்? அவங்க தனுஷோட ஆளுங்க. தனுஷோட ஆளுங்க பாவங்க. அவங்க பின்னாடி தனுஷ் இருக்கான். தனுஷ் கிட்ட வச்சுக்கிட்டா நல்லதுக்கு இல்ல. அவங்க ரொம்ப டேஞ்சர்ப்பா. தனுஷோட ஆளுங்கப்பா. தனுஷ்பா. கோர்ட்ல கேஸ் தான் முடிஞ்சிருச்சுல, மறுபடியும் எதுக்கு வந்திருக்கான்? லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பேப்பர் கொண்டு வந்திருக்கோம் தம்பி. காஃபி சாப்பிட்டு போலாம் வா.